இன்றைய தியானம். ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். தானியேல் 4:37. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நேபுகாத் நேச்சார் இந்த ராஜ பதவியில் எவ்வளவு மேன்மையாக எவ்வளவு சௌக்கியமாக அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை அவராகவே சொல்கிறத தானியேல் 4 அதிகாரம் 5 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ராஜா தேவனுடைய மகத்துவத்தை விளங்கி கொண்டு தானியேல் 4 அதிகாரம் 34 சொல்கிறத முதல்ல வாசிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் அப்படின்னு எழுதிட்டு 37 ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதிட்டான். 5 அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்ததை நம்ம வாசிக்கலாம். பிரியமானவளே, அவன் இருதயம் மேட்டிமை ஆயிடுச்சு. அதனால் கர்த்தர் அவனை சிங்காசனத்திலேருந்து தள்ளிட்டார். அவன் மாடு புல்ல மேய்கிறது போல அவன் மேய்ந்தான் என்று சொல்லி தானியேல் 5 அதிகாரம் 21 நீங்கள் வாசிக்கலாம். ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நேரிட்டது. மாடு போல புல்ல மேய்ந்தார், அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது என்று 21 வாசிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையிலே பிரியமானே அந்த 23 கடைசியாக கர்த்தர் அவனுடைய குற்றத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். தானியேல் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த 5 அதிகாரம் 29 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரம், அவனுடைய கழுத்தில் பொற்சர பணி அதை தரிப்பித்து ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறை இடவும் கட்டளையிட்டான். அப்போ தானியேல் சொன்னது நடந்தது. தானியேல் விசேஷித்த ஆவி பெற்றவன், கர்த்தருடைய ஆவியை அவன் தரித்திருந்தவன். ஆகவே என்ன தேசத்தில் நடக்குது, என்ன நடக்க போகுது, ராஜா செய்த தவறு என்ன, ஏன் கர்த்தர் அவனை அப்படி தண்டிச்சார் என்பதெல்லாம் சொன்ன உடனே அவன் வாயினாலே தேவனாகிய கர்த்தரை புகழ்கிறதை நம்ம 37 வாசித்தோம் இல்லையா? தானியேல் 4:37. பரலோகத்தின் தேவனை புகழ்கிறான், உயர்த்துகிறான், மகிமைப்படுத்துகிறான். அவன் வாயாலே சொல்கிறான், நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ராஜா அவனுக்கு தெரியுது கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், கர்த்தருடைய வழிகள் தான் நியாயம். அவர் யார்னா அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் மட்டும்தான் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டான். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 3 அன்னாள் பாடுற அந்த வார்த்தையில், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் யார்னு பின்பாகத்தில் சொல்றாங்க, ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. கர்த்தர் யார்? இந்த அதிகாரம் 1-10 வரைக்கும் உள்ள வசனத்தில் அன்னாள் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறாங்க. கர்த்தர் யார்? அகந்தையா இருக்கிறவங்களை தாழ்த்தி போடுவார். மாறாக யாக்கோபு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 6-7 ஆகிய வசனத்தில் யாக்கோபு எழுதின வார்த்தைகள் அடிக்கடி நம்ம தியானித்திருந்தாலும் ஒரு முறை கூட வாசிக்கலாம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு
ஓடி போவான். பேதுரு எழுதும் பொழுது முதல் நிருபத்திலே 1 பேதுரு 5:5-6, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒன்று முக்கியமான ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம போட்டுக்கணும், அணிகலனா போட்டுக்கணும். நீங்கள் எதை விரும்பி நீங்கள் உடுத்துறீங்களா அது தாழ்மையாக இருக்கணும். பிரியமான மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு நேபுகாத் நேச்சாருக்குள்ளே காணப்பட்ட மேட்டிமை தான் மாடு புல்லை தின்றது போல தின்ன வச்சுச்சு. ஆமென் கண்பார்ந்தவர்களே. அப்போ நமக்குள்ள கர்த்தர் இந்த தாழ்மையை கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். தாழ்மையாக இருந்தால் 6ஆம் வசனத்தில் பேதுரு எழுதுகிறார், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நேபுகாத் நேச்சார் தன் தவற்றை உணர்ந்து அறிக்கை செய்கிற அந்த வார்த்தையை வாசித்த நமக்குள்ளே ஏதாவது மேட்டிமைகள் இருக்குமானால், ஆண்டவரே எங்களை தயவாய் மன்னியும், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் வாயினால உங்களை மட்டும் புகழ, உங்களை மட்டும் உயர்த்த எங்களுக்குள் தாழ்மையை கட்டளையிடும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். பரலோகத்தின் ராஜாவை நாங்கள் புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம் என்று சொல்லுகிறோம். உம்முடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, அகந்தையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் தாழ்த்துகிற தேவன் என்று வாசித்தோம். ஆண்டவரே, ஒருவரையும் ஆண்டவரே நீ தள்ளி விடாமல் கிருபை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் தங்களை தாங்களே உன் பாதத்திலே தாழ்த்திட கிருபை தார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நீர் உயர்த்தும் வரைக்கும் தாழ்மையாயிருக்க உதவி செய்யும். யாராக இருந்தாலும் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள் பெருமை இருக்குமானால், மேட்டிமை இருக்குமானால், தயவு செய்து அவர்களை சந்தியும், ரட்சியும், விடுவியும், நேபுகாத் நேச்சாரை போல மாற்றும் என்று வேண்டுகிறோம். துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.